السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم وتطهرهم وتزكيهم بها وسلم عليهم صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف الصدقة كل عام. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على فلان وعلى آل فلان أو كما قال صدق النبي صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரினும் மீதான உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேர் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ரமலான் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ் நாம் வைத்த நோன்புகளை, நாம் தொழுத தொழுகைகளை, நாம் செய்த அனைத்து நற்காரியும் அல்லாஹ் கபூல் செய்து தந்தல்வானாக. முதல் 10 என்பது ரஹ்மத்துடைய 10, இரண்டாம் 10 என்பது மகுஃபிரத் பாவம் மன்னிப்புடைய 10, மூன்றாவது 10 என்பது இத்தக்கும் மினன்னார் நரக விடுதலையினுடைய 10 என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். முதல் 10 இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். முதல் 10 அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்கிற துஆவை நாம் ஓதிக்கொண்டே இருந்தோம். இரண்டாம் 10 ஆரம்பிக்கிற பொழுது இன்றைக்கு 9வது நோன்பு, இன்னும் ஒரு நோன்பு கழித்து இரண்டாம் 10 ஆரம்பித்து விடும். அடுத்த ஜும்மாவிலே நாம் இரண்டாம் 10 இருப்போம். அப்பொழுது இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம அக்ஃபிர் லனா துனூபனா வ கதாயானா வ குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம அக்ஃபிர் லீ துனூபி வ கதாயி யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக, நீயே மன்னிக்கக்கூடிய மாண்பாளனாக ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய் என்கிற துவாவை அதிகம் ஒவ்வொரு வக்து பின்னாடி 3 முறை அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, ஹதாயானா அதாவது தவறுகளை, செய்த தவறுகளை அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிறோம், எல்லாமே குல்லஹா அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக என்ற துவாவை அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சென்ற வாரம் ஜகாத் குறித்து நாம் பேசினோம். அதே போல தான தர்மங்களுடைய மாதமாக இருக்கிறதுனால நம்ம அதிக தான தர்மங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வ செழிப்புல இருந்து, பணம் காசுல இருந்து கஷ்டப்படுகிற அல்லது அன்றாட வாழ்க்கைக்கு சிரமப்படுகிற ஏழைகளுக்கு நம்முடைய சதக்கா போய் சேர வேண்டும், ஜகாத்து போய் சேர வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்லி காட்டிக் கொண்டே இருப்பான். எப்படி தொழுகையும் நோன்பும் உடல் சார்ந்த வணக்கங்களாக இருக்கிறதோ, ஜகாத்தும் ஹஜ்ஜும் அது பொருளாதாரம் சார்ந்த வணக்கம், பொருள் சார்ந்த வணக்கம். எல்லாமே இங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி வைத்திருக்கிறான். கட்டாயம் இதை நீ செய்தே ஆக வேண்டும். ஒரு ஏழை உன்னுடைய வாசல் முன்னாடி வந்து நின்றால் அவன் ஏதாவது கேட்டானா நீ அவனுக்கு கொடு. வந்து நிக்கிறது ஏழை இல்லை, நான் என்பதா அல்லாஹ் சொல்றோம். நல்லா கவனிக்கணும். நம்ம என்ன பண்றோம், வந்து கேட்கக்கூடிய ஏழையை நம்ம திட்டி அனுப்பிச்சிடுறோம். என்ன சும்மா வந்து கேட்குறீங்க, இல்ல அடுத்த இடம் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சிடுறோம். அவன் பசித்து இருப்பதற்கோ தாவித்து இருப்பதற்கோ அது ஏதாவது தேவைக்கு வர்றது, அவன் வரல, அவன் அனுப்புறதே அல்லாஹ், நானே வரேன் என்பதா ஹதீஸ்ல அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அப்போ நான் கொடுத்த செல்வத்துல இருந்து நீ கொடுக்குறியான்னு நல்லா பார்க்கிறோம். பொதுவாக நம்ம எதாவது கொடுக்கணும்னாலே மனசு வராது, அது மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் என்ன பண்ண சொல்றான், அவன் உள்ளத்தை பக்குவப்படுத்து. அல்லாஹ் சொல்லுகிறவன் என்ன சொல்றான்,
வாம்ஃபிக்கும் இம்மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு கொடுத்த ரிஸ்க்ல இருந்து நீ செலவு செய்ப்பா அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றான். நான் உனக்கு என்ன கொடுத்தனோ அதுல இருந்து ஏழை எளிய மக்களுக்கு நீ கொடு, சதக்கா செய்யு அப்படின்னு சொல்றான். சதக்கா இருக்கிறது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய அனைத்து நோய்களுக்கும் அது ஷிஃபாவாக அமைந்து விடுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு வருவாங்க, இந்த மனிதர் இவர் தான தர்மம் செஞ்சார், யாரெல்லாம் சொர்க்கத்தை கொடு. நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். நிறைய ஹதீஸ்கள்ல தான தர்மத்திற்கு சதக்கான நாளைக்கு ஒரு வாசல் இருக்கு சொர்க்கத்துல. நல்லா கவனிக்கணும். நம்மளால இந்த ரமலான் மாதத்துல நன்மைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 10, 50, 100 உங்களால எவ்வளவு முடியுமோ, ஏன்னா முதல் 10 என்பது நடக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, 2வது 10 என்பது ஓடும், 3வது 10 என்பது பறக்கும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் மூத்தவர்கள் முன்னோர்களும் சொல்லித்தராங்க. எனவே இந்த ரமலான் இப்பொழுதுதான் வந்தது போல் இருக்குது. 10 நோன்பு கிட்ட இன்ஷால்லா முடிகிற நிலைமையில இருக்கு. அப்ப நம்மளுடைய தான தர்மங்கள்ல, அமல்கள்ல, இபாதத்துகள்ல நம்ம அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், ஆர்வப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா ரமலான்ல ஒரு நோன்பு வைக்கிறது அது 70,000 நரகத்தினுடைய தடையை தாண்டி விடுகிறது. நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. அந்த ஒரு நோன்பு அவர் விட்டுட்டாருன்னு சொன்னா, ரமலான்ல ஒரு நோன்பு விட்டா வாழ்க்கையில எந்த நாளும் நோன்பு வைத்தாலும் அதற்கு ஈடாகாது. அவ்வளவு சிறப்பை இந்த ரமலானிலே அல்லாஹ் கொட்டி தந்திருக்கிறான். நோன்பின் கூலி நானே ஆகுவேன், உஜுசா பிஹி, நானாகவே ஆகிடுவேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப அதனுடைய சிறப்புக்கெல்லாம் தெரிந்து நாம் அமல் செய்ய வேண்டும். சதக்கா என்பது நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாசத்துல காற்று எப்படி அடிக்குமோ அந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி கொடுப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வார்த்தையில் லா என்கிற வார்த்தையை பயன்படுத்தியது கிடையாது. யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். ஹாத்தமு தாய் என்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர் இருந்தாரு. அவர் பொதுவாக ஏழை எளிய மக்களுக்கு தானம் தர்மம் செய்வாரு. மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புடையவர், பங்களா வீட்டுக்கு சொந்தக்காரர். அவருடைய வீட்டிலே 7 வாசல்கள் இருக்கும். 7 வாசல்கள் வழியாக ஒரு மனிதர் முதல் தடவை கேட்கிறாரு, அவருக்கு தேவையானதை அவர் கொடுக்கிறார். திருப்பி அதே மனிதர் 2வது வாசல்ல வர்றாரு, திருப்பி அதே மனிதர் 3வது வாசல். அந்த 7 வாசல்ல வந்தாலும் ஹாத்தமு தாய் தங்கள்கிட்ட இருக்கிற பணங்காசுகளை கொடுத்து கொண்டே இருப்பார், முகம் சுளிக்க மாட்டார். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான தர்மத்துல எப்படி இருக்காங்க பாருங்க. முதல் வாசலில் என்னிடம் வாங்கிவிட்டால் அவன் அடுத்த வாசலுக்கு வர வேண்டிய வேலையே கிடையாது. அந்த அளவுக்கு நிரப்பமாக அவனுடைய தேவையை பூர்த்தி ஆகிற அளவுக்கு நிரப்பமாக நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விடுவார் என்பதாக வரலாற்று செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே தான தர்மங்களுடைய மாசமாக இருப்பதனால, ஜகாத்தினுடைய மாசமாக இருப்பதனால நம்மளுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் போட்டு அதை சரியான முறையில் நம்ம நிறைவேற்று. சும்மா கடமைக்கிட்டு இவ்வளவு நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கோம், வருஷம் வருஷம் இதான் கொடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம முடிக்கிறது இல்லை. பொதுவா தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இதை முடிவு செய்வது இறைவன். இவ்வளவு 2.5% கொடுன்னு சொல்றது நம்ம சொல்லல, ரசூல் சொல்லல, அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறான். சகர் இந்த நேரத்துல நீ சகர் வைக்கணும், இந்த நேரத்துல நீ இஃப்தார் தரப்பன் முடிவு செய்வது அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறான். தொழுகை ஃபஜ்ர்ல 2 ரக்காயத்து, லுஹர்ல 4 ரக்காயத்து, இப்படி ஒவ்வொரு வக்தினுடைய தொழுகை இத்தனை ரக்காயத்துன்னு அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறான். பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளவு செஞ்சா போதும், நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடும், நம்ம அசால்ட்டா ஒரு கணக்கு போட்டு அதை நிறைவு செஞ்சிருவோம். ஆனா இந்த விஷயங்கள் கணக்கு வழக்கு எல்லாம் அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறான். இதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. பொதுவா தான தர்மங்கள் என்பது, ஜகாத் என்பது அது ஒரு ஆன்மீகம் கூட என்பதாகவும் பெரியவர்கள் சொல்லி தருவார்கள். அது அவனுடைய கஞ்சத்தனத்தை நீக்குகிறது, அவன்கிட்ட இருக்கிற பெருமையை நீக்குகிறது, அவனை பக்குவப்படுத்துகிறது என்பதாக பெருமக்கள் சொல்லி தருவார்கள். எனவே தான தர்மங்களுடைய மாசத்தில் நாம் இருப்பதால் நம்முடைய சதக்காவாக இருக்கட்டும், ஜகாத்தா இருக்கட்டும், சதக்கா நம்ம எப்ப வேணா கொடுத்துக்கணும். சதக்கா என்பது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பதோ, அல்லது மருத்துவத்திற்கு கொடுப்பதோ,
அல்லது பள்ளிவாசலுக்கு கொடுப்பதோ, என்ன தேவைக்காக வராங்களோ அதுக்கு கொடுக்கிறது சதக்கா. ஆனா ஜகாத் என்பது அது கடமை. ஜகாத் என்பது கட்டாய கடமை. சதக்கா என்பது ஏழை எளியவர்களும் கொடுக்க முடியும், பணக்காரர்களும் கொடுக்க முடியும். ஜகாத் என்பது கடமையானவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஜகாத் என்பது ஃபர்லு, கட்டாய கடமை. அதே போல நிய்யத் வைத்து கொடுக்க சொல்றான். என்னுடைய ஜகாத்துடைய கடமையை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதாக நிய்யத் வைத்து கொடுக்க சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வும் ரசூலும். தெளிவாக இது போன்ற மார்க்க சட்டங்களை, விளக்கங்களை தெரிந்து நம்முடைய கடமைகள் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஜகாத் கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல, கிட்டத்தட்ட 82 இடங்கள்ல தொழுகையோடு ஜகாத்தை ஒப்பிட்டு சொல்லிக் கொண்டே இருப்பான். தொழுகிறியா ஜகாத் கொடு, ஜகாத் கொடுக்குறியா தொழுகு, ரெண்டுமே சேர்ந்து நீ செஞ்சே ஆகணும் என்பதாக சொல்லிக்கொண்டே 82 இடங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒருத்தர் ஜகாத் கொடுக்கிறன்னு வைங்க, அவருக்கு ஹுதாமா என்கிற நரகத்தை ரெடி பண்ணி வைங்க. குர்ஆன்ல அவன் பணம் காசுகளை சேகரிக்கிறான், எண்ணி எண்ணி பார்க்கிறான், அதை போய் கொடுப்பவர்களுக்கு கொடுக்காமல் சேர்த்து சேர்த்து சேகரித்து வைக்கிறான். எனவே அவர்களுக்கு உதாமா என்கிற நரகத்தை நீங்கள் தயார் செய்து வைத்தீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் உமஸாவிலே சொல்லி காண்பிப்பான். எனவே நன்கு மார்க்கத்தை விளங்கி கஷ்டப்படுகிற ஏழை எளிய மக்கள், பொருளாதாரம், அதாவது ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை நாம் துடைக்க வேண்டும். கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஜகாத்து கொடுப்பதன் மூலமாக 5 பலாபலன்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்பதா அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். குர்ஆன்ல வயம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகா, வட்டியை நான் அழித்தே தீருவேன். வட்டி என்பது மிக மோசமானது. வட்டியால் உண்ணப்பட்ட அந்த உடம்பு நரகத்திற்கு தகுதியானது. கடுமையான தண்டனைகளை நான் வைத்திருக்கிறேன். அவன் எழுந்திருக்கிற பொழுது ஷைத்தான் பைத்தியம் பிடித்தது போன்று அவன் எழுந்திருப்பான். தன் தாயோட உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவன். இப்படி பல வகையில வட்டியை குறித்து அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருவான். சொல்லிவிட்டு சொல்வான், அவனோட போர் புரிய கூட தயாரா இருக்கின்றான். அப்ப எவ்வளவு மோசமான என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சதகா, சதக்காவை நான் வளர்த்து கொண்டே வருவேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஜகாத் ஒருத்தர் கொடுத்தார்னா அவருடைய பொருளை அல்லாஹ் வளர்ச்சி ஆக்குவான், பரக்கத்தாக்கி தருவான். ஒரு சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நம்ம பொருள்ல இருந்து எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தா அது குறையதான செய்ய ரசூலுல்லாஹ், அது எப்படி வளர்ச்சி அடையும் கேட்டாரு. ஒரு ஆட்டை நம்ம வாங்குறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஆட்டுக்கு நம்ம தீனி போடுறோம், அதை வளர்க்குறோம், அது வளர வளர பெருசாகிக்கிட்டே வருது. இந்த மாதிரி தான் நாளைக்கு மறுமையில நீ அல்லாஹ்ட்ட வருகிற பொழுது 2026 இந்த கணக்கெல்லாம் சொன்னாங்க, நான் ஜகாத் இதுக்கெல்லாம் நிறைவேற்றிட்டேன், இப்போ உன்னுடைய நன்மை அங்க மலை போல குவிக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த மனிதன் அல்லாஹ்ட்ட கேட்பானா, யா அல்லாஹ், இது என்ன இவ்வளவு பெரிய நன்மை எனக்காக வைத்திருக்கிற, நீ இந்த ஆண்டுல உன்னுடைய கடமையான ஜகாத்தை சரியான முறையில் நிறைவேற்றியதால் ஆட்டை வளர்ப்பது போன்று இங்கே நன்மையை நான் வளர்த்து வைத்திருக்கிறேன் என்பதாக அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அப்போ பரக்கத்தை அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான், ரெட்டிப்பாக்குவான், ரெட்டிப்பாக்கி தருவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்கள்ல சொல்லி காண்பிக்கிறான். பணம் காசுகள் அது இன்னும் பரக்கத்தாய் கொண்டே தான் இருக்கும், வளர்ச்சி ரெட்டிப்பு என்பதாக சொல்றான். மூணாவது, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத் கொடுத்த அந்த மனிதருக்கு அவருக்காகவும் அவன் குடும்பத்துக்காக துவா செய்யறான். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஃபுலானின் வ அலா ஆலி ஃபுலான், நாயகத்தினுடைய துவாவே அவருக்கு கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா மிகப்பெரிய ஒரு பவர். எது செஞ்சாலும் அது பன்மடங்காக பரக்கத்தாக்கி தரும். எனவே ஜகாத் ஒருவர் சரியான நிறைவேற்றுகிறார் சொன்னா அவருக்காக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யறான். நான்காவது செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உள்ளத்திலே ஒரு ஒளியை ஏற்படுத்துகிறார், நல்ல குணங்களை ஏற்படுத்துகிறார், அஹ்லாக்கை ஏற்படுத்துகிறார். ஐந்தாவது, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய ஃபலல் கிடைக்கிறது என்பதாக ஜகாத்தை குறித்து குர்ஆனுடைய ஆயத்துக்கு நாம் பார்த்து கொண்டே வரலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஜகாத் கொடுத்தாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஜகாத் கொடுத்தாங்க.
அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் ஜக்காத் கொடுத்தாங்க, சஹாபாக்கள் காலத்திலும் ஜக்காத் கொடுத்தாங்க. வரிசையா நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸக்கா மா தும்து ஹய்யா. குர்ஆன்ல வருது, நான் என்னுடைய காலத்தில் ஜகாத்தை நிறைவேற்றின, தொழுகையும் நிறைவேற்றின, நான் உயிரோடு இருக்கும் வரை என்பதாக சொல்லி காண்போம். அவுசானி பிஸ் ஸலாத்தி வ ஸகாத்தி மா தும்து ஹய்யா. எனக்கு வசியத் செய்யப்பட்டுச்சு, நான் உயிரோடு இருக்கும் வரை ஜகாத்தையும் தொழுகையும் நான் சரியாக நிறைவேற்றி கொண்டே வந்தேன் என்பதா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த அவரை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா நபியாக ஆக்கினான், அவர்களை சிறந்த மனிதராக ஆக்கினான். வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய மக்களை, என்னுடைய சமுதாய மக்களை தொழக்கூடியவர்களாக நான் ஏவினேன், ஜக்காத்தை கொடுக்க சொல்லி நான் ஏவினேன் என்பதாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக்கொண்டே வருகிறான். எனவேதான் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஹாரூன் என்பவன் ஜக்காத்தை எத்தனையோ தடவை எட்டி வைத்தும் அவன் கொடுக்க மறுத்து விட்டதால் இன்ன வரைக்கும் அவருடைய செல்வ செழிப்பெல்லாம் பூமிக்கு அடியிலே போய்கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதருள் புனிதரால் சிறந்த நபியா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் அடியில் இருந்து வந்த ஜம்சம் தண்ணி இன்னமும் வந்து கொண்டே இருக்கிறது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லித்தரான். நல்ல அமல்களை நற்காரியங்கள் செய்யும் மூலியமாக அல்லாஹ் பரக்கத்தாக்கிட்டே இருப்பான். யார் மறுக்கிறா அல்லது கொடுக்கலையோ அவன் பூமி கடையில் இழுத்து கொண்டே இருப்பான் என்பதாக காரூனை ஒரு பக்கம் அளவில் ஜகாத்து கொடுக்காதன் காரணமாக ஒரு பக்கம் அளவில் அல்லாஹ் பேசி காண்பிப்பான். அவ்வளவு செல்வ செழிப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எனவேதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி. நான் என்னுடைய குடும்பத்தை ஏவினேன், தொழுகுமாறும் ஜக்காத்தை கொடுக்குமாறும் என்பதாக. இந்த மாதிரி நபிமார்கள் காலத்திலும் கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் ஜக்காத் கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பின்னால் சஹாபாக்களுக்காக ஜக்காத் கொடுத்தாங்க. கரெக்டா அந்தந்த பொருள் அவங்கள்ட்ட போய் சேரணும் என்பதாக சொல்லி கொடுத்தாங்க. கொடுக்கலனா அபூபக்கர் ரலியல்லாஹு போன்ற மிக சிறந்த சஹாபிகள், நான் போர் செய்தாவது ஏழை எளிய மக்களிடம் ஒப்படைப்பேன் என்பதாக போருக்கு தயாராகும் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். எனவே ஜகாத்தை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். அது என்னென்ன பொருள்ல போன வாரம் நம்ம சொன்னோம். தங்கத்துல கணக்கு தங்கம் வெள்ளி இது போன்ற ஆபரணங்களால் ஜகாத் கொடுப்பது, அதே போன்று கால்நடைகள்ல ஜகாத் கொடுப்பது, வியாபார பொருட்கள்ல ஜகாத் கொடுப்பது, பணங்காசுகள்ல ஜகாத் கொடுப்பது, விவசாய பொருட்கள்ல ஜகாத் கொடுப்பது. ஒருவர் தன்னுடைய வியாபார பொருளை எப்படி ஜகாத் கொடுப்பாருன்னா, அவர் ஜவுளி கடை வச்சிருக்காரு அல்லது ஏதாவது ஒரு கடை வச்சிருக்காரு, அவருடைய வியாபார பொருட்கள் எல்லாம் கணக்கு பண்ணி, அவர் பயன்படுத்துகிற பொருள் அல்ல, அவர் என்ன பொருளை விற்பனைக்காக வைத்திருக்கிறாரோ அந்த பொருளை இன்னைக்குள்ள ரேட்டு படி கணக்கு பண்ணி வெள்ளியை வைத்து ஜகாத் கொடுக்க வேண்டும். பொதுவாக உபயோகப்படுத்துகிற பொருளுக்கு ஜகாத் இல்லை. ஷாஃபி மதப்படி ஒரு பெண்மணி நிறைய தங்கம் அணிஞ்சிருக்கிறாங்க, ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கிறாங்க, அது ஒரு கோடி மதிப்புல கணக்கு வருது. ஆனா உபயோக பொருட்கள்ல ஜகாத் ஷாஃபி மதத்துல அந்த பெண்ணுக்கு கிடையாது. பயன்படுத்துற பொருள், ஒருத்தர் 4-5 கார் வச்சிருக்கிறாரு, ஒரு கார் மட்டும் தான் பயன்படுத்துறாரு, மீதி காருக்கு ஜகாத் இருக்கு என்பதா வருது. தன்னுடைய எல்லா பயன்படுத்துற பொருளுக்கும் ஜகாத் கிடையாது. அது அல்லாம நிறைய இருக்கு பாருங்க, விற்பனைக்காக அல்லது அத்தியாவசிய எல்லாம் மற்ற தேவைக்காக வச்சிருக்கிறார் சொன்னா அதுல இருந்து ஜகாத் கண்டிப்பா கணக்கு பண்ணி கொடுக்கணும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கமாக சொல்லித்தரான். வெள்ளியாக இருந்துச்சுன்னா 612 கிராம், தங்கமாக இருந்துச்சுன்னா 85 கிராம் என்பதாக அழகாக சொல்லி தருகிறார்கள். இது போன்ற விஷயங்கள்ல கொடுக்கணும். யார் யார் கொடுக்கணும்? ஏழைகளுக்கு, பரம ஏழைகளுக்கு, இஸ்லாத்தால் ஈர்க்கப்பட்டவர்களுக்கு, அதே போன்று கடன் பட்டவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளவர்களுக்கு ஒரு 8 கேட்டகரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். காஃபியர்களுக்கு கொடுக்கக்கூடாது ஜகாத்து, காஃபியர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல தாய் தந்தைக்கு கொடுக்கக்கூடாது. தாய் தந்தை, பாட்டன் முப்பாட்டன் இவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாது. அதே போல இங்க இந்த பக்கம் பிள்ளைகள் பேத்திகள் இந்த வழியில யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சகோதர சகோதரிக்கு கொடுக்கலாம், உறவினர்களுக்கு கொடுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரிகள் தெளிவாக சொல்லித்தராங்க. கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடாது என்பதாக வருகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவான முறையில் கவனிக்கணும். அதே போன்ற ஜக்காத்தை பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கோ அல்லது கஞ்சிக்கோ சகல் போன்ற பொது விஷயங்கள்ல பயன்படுத்தக்கூடாது. ஒரு அன்பளிப்புக்காக அல்லது ஒரு ஹிப்பத்தன் சதக்கா விஷயங்கள் சதக்கா விஷயங்கள் கஞ்சிக்கு பயன்படுத்தலாம். ஜக்காத்துடைய விஷயங்கள்ல பொது விஷயங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது என்பதை தெளிவான முறையிலே மார்க் அறிஞர்கள் நமக்கு பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். கஞ்சி என்பது பொதுவா பணக்காரர்களும் குடிப்பாங்க, ஏழைகளும் குடிப்பாங்க. அது பொதுவான விஷயமா இருக்கனால அதுல அன்பளிப்பாக நான் கொடுக்குறேன், இதுக்கு நீங்க கஞ்சி காசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சதக்கா எல்லாத்துக்குமே பொருந்தும் இல்லையா? ஜக்காத்து வேற, சதக்கா வேற. நல்லா கவனிக்கிறோம். சதக்கா ஏழை எளிய மக்களும் கொடுக்க முடியும், பணக்காரர்களும் கொடுக்க முடியும். ஜகாத் என்பது கடமையானவர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். யாருக்கு ஒரு ஆண்டு பூர்த்தி ஆகுதோ, யாருக்கு ஒரு ஆண்டு முழுமையா பூர்த்தி அடையுதோ அவங்க தங்களுடைய நம்ம சொன்ன கேட்டகரியில இருந்து கணக்கு பண்ணி தெளிவாக அந்த 2.5% அவர் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதன் மூலியமாக அவங்க செல்வம் ஒருபோதும் குறைவது கிடையாது. அதை பரக்கத்தாக அல்லாஹ் கொடுப்பான், அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், கபருடைய வேதனையை நீக்குவான். இப்படி பல சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே மார்க்க சட்டங்களை பேணி அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் தெரிந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்ல ஏதாவது விளக்கங்கள் தேவைன்னா கண்டிப்பா நீங்க உலமாக்கள்கிட்ட ஆலோசனை செய்து உங்களுடைய கடமைகளை அல்லாஹ் சொன்னது போல வளர்ச்சியாக்கி தருவான், ரெட்டிப்பாக்கி தருவான், பரக்கத்தாக்கி தருவான், பாவத்தை நீக்குவான். இப்படி பல விஷயங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா? அதை கண்டிப்பா எனக்கும் வேணும் என்கிற விஷயத்தில் நீங்கள் முன்னாடி வர வேண்டும். உங்களுடைய கடமைகள் எல்லாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் நாம் சொல்லி தருகிறோம். இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எதை கேட்டோமோ எதை செவிமடுத்தோமோ அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. 2ஆம் பத்து நெருங்கிற அதே சமயத்தில் அல்லாஹ் மக்ஃபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன் இந்த துஆவை அதிகமாக ஓதிக்கொண்டே வாருங்கள். பாக்கியுள்ள நாட்களில் குர்ஆனையும் அதிகமாக எடுத்து ஓதிக்கொண்டே இருங்கள். குர்ஆன் இறங்கிய மாதம் அதிகமாக குர்ஆனை எடுத்து அதோடு ஈடுபட வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 குர்ஆன்னா 30 நாள் 60 குர்ஆனை முடிப்பாங்க. எனவே நாம் இது எல்லாம் கவனத்தில் கொண்டு அமல்களில் நம்மை ஆர்வப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.